MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ஏய் எதுக்கு 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. Very focused and sharp attack on DMK. TVK டா அப்படின்னாரு. இல்லை அது காரணங்க பர்சனலாகவும் அவரை காயப்படுத்தி இருக்காங்க. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா. டிஎஸ் சக்தி அப்படின்னு பிராண்ட் பண்ணியிருக்காங்க கடந்த காலங்களில் ஜெயலலிதா எம்ஜிஆரும். ஆனால் அவங்க யாரும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் இங்கே அப்படின்னு சொன்னது இல்லை. த ஃபைட் இஸ் பிட்வீன் தீய சக்தி அண்டு தூய சக்தி என்றார். இது ரொம்ப ரைமிங்காக இருக்கிறதால எடுபடும். ரெண்டாவது இதுதான் 2026 ஒரு பிரைமரி ஸ்லோகன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. திமுக யாராவது திட்டினா முதல்ல யாருக்குடா கோவம் வருதுன்னா விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தான் வருது. துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஏதோ ஏர்போர்ட்டில் போகிறாரு. அவரை பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பதில் சொல்ல விரும்பலையா இல்லை பதில் சொல்ல இயலவில்லையா தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நீங்கள் விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்களா? ஆனால் இப்படி கூட ப்ரெஸ்ஸை லாவகமாக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒருத்தர் வருங்கால முதல்வராக ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்தது என்ன சொல்ற மெசேஜ் வந்து ப்ரெஸ்ஸை விஜயும் அட்ரஸ் பண்ணுறது இல்லைன்றது ஒரு இன்டைரக்ட் மீனிங் தானே சார்? இவங்க ப்ரெஸ்ஸை எப்படி சந்திக்கிறாங்க, இவரும் உங்கள் அப்பாவும் நமக்கு தெரியும். கேள்வி எழுதி கொடுப்பாங்க, பதிலே இவனும் படிப்பார். ஏன் 7வது கேள்வி அடுத்த கேள்விக்கு பதில்னுவார் அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே. இதை தாண்டியும் ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் வந்து தீய சக்தின்றதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசுறாரு. அப்போ தவிர்க்க முடியாத இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்றது தான் இதெல்லாம் காமிக்குது. 2.5 வருஷம் ஆன கட்சியை துவக்கின ஒருத்தர் இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ ஃபோக்கஸ்டாக டிஎம்கே அட்டாக் பண்ணுறாரும்போது ஜெயக்குமார் போன்றவர்கள் அதை பாராட்டணும். எங்கள் கட்சி தலைவர் சொன்னதை இவர் சொல்கிறாரு, அது எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். மாறாக இவங்களுக்கு ஏன் கோபம் வருது? தாவகே என்பது அப்டேட்டட் மாடர்னைஸ்டு 2.0 ஆஃப் ஏடிஎம்கே. இன்றைய காலத்தின் அதிமுக இதுதான் அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாரு. களத்திலே இல்லாதவர்கள் என்பது வந்து பாஜகவினர் தான். சேலம் போலீஸ் நடந்துக்கிறதுக்கும் ஈரோடு போலீஸ் நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் 30 days வந்து முன்னால் நீங்கள் அனுமதி கேட்கணும். நாங்கள் இது என்ன விதி? சேலத்தில் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா ஈரோட்லேயும் பண்ண முடியும் இல்லையா? பண்ண தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் சேலத்தில் இல்லாத செங்கோட்டையன் ஈரோட்டில் இருந்தார். சார் வணக்கம். வணக்கம். கரூருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஈரோட்டில் விஜய் அவர்கள் பேசியிருந்த அப்படின்ற பேச்சு நிறைய அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம் சார். முதல்ல நீண்ட நெடிய பேச்சாக இருந்தது. ஏன்னா அவருடைய கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலே பேசியிருக்கார் அப்படின்னு. அந்த பேச்சு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்க சாதாரணமாக வந்து அரசியல் கட்சியில் ஒரு நாள் பேசுனாங்கன்னா அது சில மணி நேரங்கள் எதிரொலிக்கும். மீடியாலனா ஒரு நாள் வரும். ஆனால் நேற்று விஜய் பேசின பேச்சு அநேகமாக இன்னும் 1 மாதத்துக்கு பேசும் பொருளாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். டிபேட், டிஸ்கஷன், ட்ரால் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கு இது வந்து போகும் தான் என்னுடைய. அந்த அளவுக்கு பொதிந்திருந்தது அப்படின்னு பார்க்குறீங்க. அவ்வளோ ஷார்ப்பு விஷயங்களை விடங்க அவர் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக நேற்று ஷார்ப்பாக பேசினாருங்க. இது வரைக்கும் பூடகமாக தான் பேசுவார். எப்போவுமே அவர் பேர் சொல்ல மாட்டார். எப்போவுமே அவர் வந்து ஒரு பாயிண்டடாக அட்டாக் பண்ண மாட்டார். அவருடைய இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஆனால் நேற்று முதல் முறையாக வந்து ரொம்ப வெரி ஃபோக்கஸ்ட் அண்டு ஷார்ப் அட்டாக் ஆன் டிஎம்கே. டிவிகேடா அப்படின்னாரு சார். இல்லை அது காரணங்க பர்சனலாகவும் அவரை காயப்படுத்தி இருக்காங்க. திமுகவினர் வந்து அரசியல் ரீதியாக வந்து யார் வந்தாலும் விஜயகாந்த் அவங்க பண்ணாத கூத்தா வடிவேலை வச்சுக்கிட்டு ஸோ விஜய்கிட்டையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் விஜய்யுடைய அந்த கூல் நேச்சர், காம் ஆட்டிடியூட் வந்து இவங்கக்கிட்ட அது வந்து எடுபட மாட்டேங்குது. அவருக்கே வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கிறாருன்றது அவருடைய பேச்சிலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எப்படின்னா துவக்கத்தில் சொன்னார், அதாவது அவர் வயசு சின்ன வயசு தானே. நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னால் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் வந்து வெளியேற்றப்பட்டு அப்புறம் தனி கட்சி துவங்கிய
போது திமுக மேலே ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சார். அதாவது தீய சக்தின்ற அந்த வார்த்தைக்கு பிதாமகனே எம்ஜிஆர் தான். அது ரொம்ப மோசமான ஆட்கள்ன்ற மாதிரி சொன்னார். அதுக்கு அடுத்தது அவர் வழியிலே வந்த ஜெயலலிதா மேடமும் ரொம்ப கடுமையாக ஈவில் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி தீய சக்தியை திமுக ஒழிக்கணும்லாம் பேசினாங்க. இதை குறிப்பிட்டு விஜய் பேசும்போது அப்போல்லாம் எனக்கு வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்களே, இது அவசியம்தானா ஒரு அரசியலில் அப்படின்னு அவருடைய ஆட்டிடியூடு ரொம்ப ஜென்டில் அவருக்கு அது வந்து ஏற்புடையதாக இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இவர் இப்போ கடந்து வந்திருக்கிற பாதை அவருடைய அனுபவத்தின் காரணமாக இப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்போ எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக பட்டது, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங் டோஸ் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அவர் சொல்லாமட்டது என்னுடைய அனுபவத்திலேயே இது வந்து அவங்க பேசுனதுக்கு நியாயம் இருக்குது, காரணம் இருக்குது, அவங்க பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ நானும் சொல்கிறேன்ட்டு தீய சக்தி திமுக தீய சக்தின்னு ட்ரமடைஸ் பண்ணார். ஸ்டேஜிலேயே எல்லா பக்கமும் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணார். நான் என்ன நினச்சேன்னா சரி அதோட விட்டுருவாருன்னு தான் நினச்சேன். இதை எதிர்பார்க்கல நான். தீய சக்தி அப்படின்னு பிராண்ட் பண்ணியிருக்காங்க கடந்த காலங்களில் ஜெயலலிதா எம்ஜிஆரும். ஆனால் அவங்க யாரும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் இங்கே அப்படின்னு சொன்னது இல்லை. தோக்கடிக்கணும் தீய சக்தின்னு தான் பேசியிருக்காங்க திமுகவை. த ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸு ஒரு ஆள் அவங்கள தீய சக்தின்னு சொன்னதோடு நிறுத்தாமல் நான் தூய சக்தி தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி. அப்போ அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு வர்ற சட்டமன்ற தேர்தல் 2026 என்பது எ ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகேன்னு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஷார்ப்பாக த ஃபைட் இஸ் பிட்வீன் தீய சக்தி அண்டு தூய சக்தி என்றார். இது ரொம்ப ரைமிங்காக இருக்கிறதால எடுபடும். ரெண்டாவது இதுதான் 2026 ஒரு பிரைமரி ஸ்லோகன், ஒரு தேர்தல் முழக்கமாக பட்டி தொட்டியெல்லாம் வரப்போகுது. இப்போ இந்திரா காந்தி அம்மையாக இருக்கும்போது கரிபி ஹட்டோன்னு ஒரு ஸ்லோகனை கொடுத்தாங்க ஒரு தேர்தல் போது. கரிபி ஹட்டோன்னா இந்தியில் வறுமையே வெளியேறு. ஆக்சுவலாக அது நடக்கலை. எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க என்னையா ஏழைமையை வெளியேற்றுவாங்க, ஏழைகளெல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னாங்க. வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ஏழ்மையை ஒழிப்பது வேறு, ஏழைகளை ஒழிப்பது வேறு. அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த முழக்கம் பிரதானமாக ஆக போகுது. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, வழக்கமாக இது திமுகவுக்கு எரிச்சல் உண்டாக்கியிருக்கணும், திமுகவினருக்கு அதை கேட்டால் கோபம் வந்தாகணும். அதாவது தங்களை தீய சக்தின்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே பல பேர் முத்திரை குத்தி இருக்காங்க, எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா. அது அவங்களுக்கு கோபம் இல்லை, அது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும் தங்கள் தீய சக்தின்னு. ஆனால் நான் தூய சக்தி அப்படின்னாரு பாருங்க விஜய், அவங்கள ரொம்ப வெறுப்பு எரிச்சலின் உச்சாணியில் கொண்டு போயிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு கோபம் வரதை விட திருமாவளவனுக்கு தான் நான் இம்மிடியேட்டாக பார்த்தேன். என்னடா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தப்போ எங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்காக அன்றைக்கி சொல்லுவாங்க, மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைப்பிடிப்பார்கள் கம்யூனிஸ்டுகள்னுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு திமுகவை யாராவது திட்டினா முதல்ல யாருக்கிட்ட கோபம் வருதுன்னா விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தான் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க எதுகை மோனையில் ரைமிங்காக பேசுறதுக்கு அப்படின்றாரு. அதே போல் இந்த நிகழ்ச்சி நடந்த கொஞ்ச நேரத்திலே நான் பார்த்தேன், துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஏதோ ஏர்போர்ட்டில் போகிறாரு. அவரை பத்திரிகையாளர்களை சந்தித்து, சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போயிருக்கணும். அவர் பதில் சொல்ல விரும்பலையா இல்லை பதில் சொல்ல இயலவில்லையா தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நீங்கள் விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்களா, அவரை போய் கேளுங்க, அவரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் உதயநிதி இடத்துல இருந்திருந்தேன்னா, நான் ஒரு திமுக தலைவராக இருந்திருந்தேன்னா நான் என்ன பேசியிருப்பேன்னா, அந்த மாதிரி கேள்வி வந்தப்போ நாங்கள் தீய சக்தியும் இல்லை அவர் தூய சக்தியும் இல்லைன்ட்டு போயிருப்பேன். ஆனால் இப்படி கூட ப்ரெஸ்ஸை லாவகமாக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒருத்தர்
வருங்கால முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்தது என்ன சொல்லணும்? மெசேஜ் வந்து பிரஸ் விஜயும் அட்ரஸ் பண்றது இல்லன்றது ஒரு இன்டைரக்ட் மீனிங் தானே சார்? அதாவதுங்க, இட் இஸ் எ ஃபேக்ட். மோடி 11 வருஷமா பிரஸ் அட்ரஸ் பண்றது இல்ல. அதை அட்ரஸ் பண்ணுன்றது அவங்களுடைய விருப்பம்ங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கொடுமை. ஏன்னா த்ரூ ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் வந்து மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் கடத்தணும். அரசின் திட்டங்கள், அரசின் செயல்பாடுகளை. அதையே ஒரு ஆள் 11 வருஷமாக செய்ய மாட்டேன்றாரு. ஆனால் தொடர்ந்து 3 வாட்டி ஜெயிக்க வைக்கிறாங்க ஜனங்க. புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணுறார், மாதம் மாதம் கடைசி சனிக்கிழமையில் மன் கி பாத், மனதின் குரல்னு ஒன் வே ஸ்பீச்சு. அவரது எப்பவுமே போத் வே ஸ்பீச் இருக்காது, ஒன் வே ஸ்பீச். அவர் பேசுகிறத கேட்டுட்டு போக வேண்டியது தான். ப்ரெஸ்ஸுன்னு சொன்னால் அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணுமே. ஸோ அது ஒவ்வொருத்தருடைய, ஒவ்வொரு லீடருடைய, சில பேர் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. இப்போ அதுக்கு பதில் சொல்லுவாங்க உட்காந்து. இப்போ பேசாத பிரதமர்னு சொன்ன மன்மோகன் சிங்கு எவ்வளோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறார் தெரியுங்களா? இன்னைக்கு பெருசாக பேச்சாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மோடி 11 வருஷமாக எந்த ப்ரெஸ்ஸையும் சந்திக்கிறது இல்லை. ஈ நெவர் கண்டக்டட் எனி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர். அதனால் வந்துங்க, விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனால் இதெல்லாம் கேட்கலாம். இப்போ ஈஸிய பொலிட்டிக்கல் லீடர், ப்ரைவேட் சிட்டிசன். அவர் விரும்பினா பார்க்கலாம், அவர் பார்க்கணும் அப்படின்றது எனக்கும் விருப்பம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ப்ரெஸ் இருக்கிற நிலைமையை பாருங்கள். விஜயகாந்த் உதாரணம் நம்ம கண் முன்னாலே இருக்குது. எப்படியெல்லாம் அவரை கேள்வி கேட்டு கோபப்படுத்தி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து மீடியா வந்து எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த அனுபவம் இருக்கும்போது விஜய் வந்து லிட்டில் பிட் கேர்ஃபுல்லாக இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை கொண்டு போய் தள்ளி விட பார்க்குறார் உதயநிதி. இப்போ இவங்க ப்ரெஸ்ஸை எப்படி சந்திக்கிறாங்க, இவரும் உங்கள் அப்பாவும் நமக்கு தெரியும். கேள்வி எழுதி கொடுப்பாங்க, பதிலே இவனும் படிப்பார். ஏன் 7வது கேள்வி அடுத்த கேள்விக்கு பதில்னுவார் அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே முதலமைச்சர். அப்படி வந்து கண்ட்ரோல்டு பண்ணுற கெப்பாசிட்டியில் இன்றைக்கி இல்லை விஜய். அவருக்கு வந்து போலீஸ் இல்லை, அவருக்கு பாதுகாப்பு இல்லை, 2வது அவருக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை. அப்போ அவரை யார் வேணாலும் போய் கேள்வி கேட்கலான்ற நிலைமை இருக்குது. அதனால் அவர் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரே தவிர ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கலாம். இப்போ இதை தாண்டியும் ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் வந்து தீய சக்தின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசுறாரு. அப்போ தவிர்க்க முடியாத இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்றது தான் இதெல்லாம் காமிக்குதா சார்? நேற்று எடப்பாடி ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கிறிஸ்துவர்களிடையே பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்தியிடம் தமிழ்நாட்டு மக்கள், கிறிஸ்துவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. இவங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள், ஆளுமைகள், எம்ஜிஆர், ஜெயலலிதா சொன்ன, திமுக விமர்சித்த இந்த ஒரு வார்த்தையை விஜய் வந்து இவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குதே கடந்த 7 வருஷமா அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு அதிமுகவை பார்த்தா பரிதாபப்படத்தான் தோணுது. ஏன்னா இந்த கடந்த 6 வருஷத்தில் அவங்க திமுகவை எதிர்த்து விமர்சனமே கூர்மையாக வச்சதில்லை. ஜாலியாக தான் போயிட்டுருக்காங்க. வாழ வீடு மாதிரி அவங்களும் இவங்களும் போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து அந்த அட்டாக் இருக்குது பாருங்கள், திமுக மேலே ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாக இருக்கும்போது எம்ஜிஆரும் வச்சுருக்காரு, ஜெயலலிதா வச்சுருக்காரு. அந்த கூர்மையான அட்டாக்கு இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் வைக்கிறதில்ல. ஆனால் 2.5 வருஷம் ஆன கட்சியை துவக்கின ஒருத்தர் இவ்வளோ ஷார்ப்பாக, இவ்வளோ ஃபோக்கஸ்டாக டிஎம்கே அட்டாக் பண்ணுறாரும்போது ஜெயக்குமார் போன்றவர்கள் அதை பாராட்டணும். எங்கள் கட்சி தலைவர் சொன்னதை இவர் சொல்கிறாரு, அது எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். மாறாக இவங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஒரு பக்கம் திருமாவளவனுக்கு வந்த கோவத்தை நான் சொன்னேன், ஜெயக்குமாருக்கும் கோவம் வருது. ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ், ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸ். கிளைம் பண்றாரு, எம்ஜிஆர் கிளைம் பண்றாரு. நேத்து அதே ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாரு, நீங்க எல்லாம் அலறக்கூடாது, அவங்க எல்லாம் பொது தலைவர்கள்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அதனால அவர் ட்ரிகர் ஆகுறாரா? மகாத்மா காந்தி காங்கிரஸ் தலைவர் தானே, அவரை வந்துட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் கிளைம் பண்ணா நீங்க ஒத்துக்குவீங்களா? தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன். சரி, இன்னொன்னு சொல்றேன், வல்லபாய் பட்டேல் நம்பர் 3 இந்த காங்கிரஸ். காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல். இன்னைக்கு அந்த வல்லபாய் பட்டேல் RSS இயக்கத்தை காந்திக்கு அப்புறம் தடை பண்ணார். அவர் அப்போ ஹோம் மினிஸ்டர் இருந்தார். அமித்ஷா இருந்த இடத்துல இருந்த முதல் உள்துறை அமைச்சரே வல்லபாய் பட்டேல் தான். பழுத்த காங்கிரஸ்காரர், RSS இயக்கத்தை தடை செய்தவர்.
மதச்சார்பற்ற கொள்கையில் தீர்க்கமாக நின்னவர். அவரை அபகரிச்சிட்டாங்களே அமித்ஷாவும் மோடியும். சிம்பிள் ரீசன், அவர் குஜராத்தி. பட்டேலுக்கு செலவு வைக்கிறோம், பட்டேல் தான் பெரிய ஆள், அவர் தான் ஆளுமை, அவர் தான் விடுதலைக்கே காந்தியை விட நேருவை விட தள்ளுறாங்களே. இதுக்கு யார்கிட்ட போய் ஸோ நேற்று விஜய் சொன்னது ஒரு பாயிண்ட் ஐ அக்ரி. சில பேர் கட்சியில் தோன்றி இருக்கலாம், டாக்டர் அம்பேத்கர், இவங்களெல்லாம் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுக்க முடியாது. இவர் இந்த கட்சி தலைவர், இவர் இந்த ஜாதி தலைவர், இவர் இந்த மாநில தலைவர். காமராஜர் கிங் மேக்கர், 2 பிரைம் மினிஸ்டர்களை உருவாக்கினவங்க. இவங்களெல்லாம் யாரும் பயன்படுத்தலாம். அவங்க கொள்கைகளை, அவங்க பொன்மொழிகளை, இல்லை அவங்க டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. காப்பி ரைட் யாரும் வாங்க முடியாது. அதனால் இது அதிமுகவினர் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ஏன் வருத்தப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க? திருமாவளவன் எரிச்சல் அடைகிறாரு, உதயநிதி கோபப்படுறாருன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். பட் மகிழ வேண்டிய, சந்தோஷிக்க வேண்டிய அதிமுக ஆட்கள் பாருங்கள். நீங்கள் சொன்னீங்க சரியா, எடப்பாடி பழனிசாமி இதை மறந்துருந்தார் 6-7 வருஷம். இப்போ விஜய் சொன்னதுக்கப்புறம் அவர் அதை பயன்படுத்துகிறாரு. அப்படின்போது எந்த நிலையில் ஏடிஎம்கே பயணிக்கிறது அரசியல் அப்படின்னு தெரியுது. இன்னொன்னு சார், நேத்து குறிப்பா ஜெயலலிதா அவர்களுடைய பெயரையும் முதல் முறையா அவர் பயன்படுத்துறாரு. ஜெயலலிதா மேடம்னாரு. நீங்க அதை நல்லா கவனிங்க, ஜெயலலிதா மேடம்னாரு. ஆனா அவரை பத்தி என்ன கதைகள் சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா வாசல்ல காத்து நின்றாரு, பவ்யமா உட்காந்துட்டு இருந்தாரு, ஜெயலலிதா அவமானப்படுத்திட்டாங்க, அந்த இதுக்கு கொடநாடு பங்களாக்கு வர சொல்லி கேட்டு திறக்கல. திமுக காரங்க பண்ண பிரச்சாரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது விஜய் ஜெயலலிதாவால் அவமானப்படுத்தப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார்னு. ஆனால் அவர் நேற்று பேசும்போது ரொம்ப மரியாதையோடு தான் அவங்கள ஜெயலலிதா மேடம் தான் சொன்னார். அதுக்கு காரணம் இப்போ அதிமுகவிலிருந்து வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தயக்கம் இருக்கு. எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினாலும் ஜெயலலிதா அப்படிங்கும்போது என்ன ஸ்டாண்டுன்னு தெரியலையே அப்படிங்கும்போது அவங்க பேரையும் அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரலாம், செங்கோட்டையன் போல இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாவும் அதை பயன்படுத்துறாங்க இல்லையா? அதுக்கு தேவையே எல்லாம். செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா கட்சியில் அதிகாரப்பூர்வமாக சேர்றதுக்கு போது அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருந்தாரு. நேற்றும் வச்சுருக்காரு, இன்றைக்கும் வச்சுருக்காரு, நாளைக்கும் வச்சுருப்பார். அவர் ஏற்றுக்கொண்ட தலைவி. அதை கூட ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க, என்னங்க தாவேக்காவில் இருக்கீங்க, ஜெயலலிதா படத்தை வச்சுருங்க. இங்கே எனக்கு அதை வச்சுக்கிறதுல யாரும் இங்கே எதிர்ப்பு இல்லை, யாரும் அதை எதிர்க்கலை, விமர்சனம் இல்லைங்க. நீங்களே என்ன சொல்லுவீங்க? 50 வருஷம் அந்த இயக்கத்தில் இருந்தேன், இப்போ நான் மாற்றிட்டேன்னா படுபாவி பதவிக்காக மாற்றிட்டான்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு ப்ரெஸ்ஸையே கேள்வி கேட்டார். ஸோ ஜெயலலிதாவை யாரும் பெருசாக விமர்சனம் பண்ணல, எதிர்க்கலை தாவேக்காலன்றது முன்னாலேயே செங்கோட்டையன் விவகாரத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ செங்கோட்டையன் அலுவலகம் இருக்குது இல்லையா கோபிச்செட்டிப்பாளையத்தில், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம், இப்போ விஜய் படம் இருக்குது. அவர் எதையும் விட்டுறல. அவர் நினைக்கிறாரு, நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இது ரொம்ப நாளாக, தாவகே என்பது அப்டேட்டட் மாடர்னைஸ்டு 2.0 ஆஃப் ஏடிஎம்கே, இன்றைய காலத்தின் அதிமுக இதுதான் அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அது மாதிரி இன்னைக்கு அதிமுகலேருந்து நிறைய பேர் இணைவார்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள். நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலை செங்கோட்டையன் சொல்லியிருந்தார் பொதுவெளியில். ஆனால் நேற்று நடக்கலை. பட் இட் வாஸ் கன்ஃபார்ம்டு பை விஜய் இம்செல்ஃப். நிறைய பேர் வரப்போகிறாங்க, அவங்களாம் நம்ம வரவேற்கிறோம். அதே போல் பொறுப்புகள் அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அப்படின்னு பேசினார். நான் என்ன இன்ஃபர் பண்ணிக்கிறேன்னா, முதல்ல அவங்களெல்லாம் அந்த மேடையில் ஏற்றி சேர்க்கறதா தான் திட்டம் இருந்திருக்குது. ஆனால் போலீஸ் 11 to 1 2 மணி நேரம் தான் அப்படின்னு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை மறுசிந்தனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஈரோடுக்கு வர்றதுக்கே, அந்த பர்டிகுலர் விஜயமங்கலம் அந்த டோல்கேட் வர்றதுக்கே 11:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விழா நடத்தினா ஃபோக்கஸ் போயிடும். மக்கள் சந்திப்பு கரூர் 80 நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். மக்களுக்கு நம்ம சந்திக்கணும், செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறோம். நேரம் ரொம்ப குறுக்கிட்டாங்க போலீஸு. இப்போ இந்த இணைப்பு விழாவை வச்சோம்னா அதுவும் ஒழுங்காக நடக்காது, சந்திப்பும் ஒழுங்காக நடக்காது. அதனால் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் த கேம்பெயின் அப்படின்னு அவங்க கடைசி நிமிஷத்தில் அதை மாற்றி வச்சுருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அது இண்டிகேட் பண்ணுற மாதிரி அநேகமாக அந்த தனி விழா என்பது
ஒன்று மலேசியா அவர் போகிறதுக்கு முன்னாலே ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸுக்கு நடக்கலாம் சில நாட்களில், இல்லைன்னா போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக நடக்கும். அது தனியாக நடக்கும். ரெண்டையும் கிளப் பண்ணுறதுக்கு காலம், நேரம், போலீஸ் அனுமதி இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சூன். திமுகவை வந்து தீய சக்தி, இது தூய சக்தி அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணுது. அதை கடந்தும் இதுல ஒரு மெசேஜ் இருக்குன்னா என்னெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணலாம் சார்? அப்படி அதாவது விஜய் வந்துங்க ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து சில பேரை விமர்சனம் பண்ணலன்னு என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்து அண்ணா எம்ஜிஆரை நான் பயன்படுத்திக்கிறேன்னு அழுகுறாங்களோ, குறை சொல்கிறாங்களோ, அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார்ல, அவங்கெல்லாம் பொது சொத்துன்னு. அதே மாதிரி நான் சில பேரை விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு களத்திலேயே யாரை எதிர்க்கணுமோ, யார் களத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் நான் விமர்சனம் பண்ண முடியும். களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கே வராதவங்க 2 கேட்டகரியாக சொன்னார். இவங்களை பற்றிலாம் நான் பேச வேண்டிய தேவையில்லை. அதாவது என்னுடைய எனர்ஜியை, டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் மை பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறுத்தாமல் ஜனங்க கிட்ட கேட்டார், நம்ம அரசியல் எதிரி யார்? எல்லாரும் சத்தம் போட்டாங்க திமுகன்னு. சித்தாந்த எதிரி யாரு? எல்லாரும் வந்து பாஜகனாங்க. அது போதும்பா, நீங்கள் உங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சு இருக்குது, அது போதனார். ஸோ அவர் என்ன சொல்லாமல் சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சி, பாஜக, இந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் இவர் எல்லா கூட்டத்திலும் விமர்சனம் பண்ண வேண்டாம், பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்றதுக்கான பதிலாக தான். அதாவது களத்திலே இல்லாதவர்கள் என்பது வந்து பாஜகவினர் தான். பாஜகவினர் வந்து வடநாட்டில் நாடாளுமன்றத்தில் பெரிய ஆளாக இருக்கலாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குதிரை தேவைப்படுதுங்க சவாரி பண்ணுறதுக்கு. அவங்களுடைய ஒரிஜினல் ஓட் பேங்க் 4 இல்லை 5% தாங்க இருக்கும். அதனால் எதுக்கு அவங்கள போட்டு அடிக்கணும்? இப்போ டிஎம்கே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு தேவை இருக்குது. பாஜக எதிர்ப்பு, மைனாரிட்டி வாக்குகளை ஈர்க்கணுன்றதுக்காக இல்லாத ஒரு எதிரியை பெரும் எதிரியாக காட்டி இருக்கிற மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கேவை ஒன்றும் இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணுறது டிஎம்கேக்கு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம். ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு, எனக்கு இலக்கு திமுகவே ஆட்சியிலேருந்து இறக்கணும்பா, நான் திமுகவை அடிச்சுட்டு இருக்கிறேன். என்ன அடிச்சுட்டு இருப்பான் பல பேர், எல்லாத்துக்கும் நான் ஏன் வந்து என் எனர்ஜியை டைவர்ட் பண்ணோம், ஸோ நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ இதில் இன்னும் சில பேர் இருக்காங்க, அதாவது களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கே வராதவங்க. இப்போ காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள். ஆனால் அவர் அவங்களெல்லாம் அடிக்காததுக்கு நோக்கம், பதில் சொல்லாத நோக்கம். அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட வர வேண்டியவங்க, இவங்கெல்லாம் நேச சக்திகள்னு அவர் அவங்கள பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வார்த்தையில் அவர் சொன்னது வந்து 2 பேர் தான் நான் இன்ஃபர் பண்ணுறேன். பாஜக, நாம் தமிழர், இவங்கள தான் நான் சொல்கிறேன். வேற யாரையும் அவர் இதில் மீன் பண்ணலன்னா, அதான் வழக்கம் போல் அவர் பூடக வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஓப்பனாக சொல்லாமல் பூடகமாக அவர் சொல்லிட்டார். இப்போ திரும்ப வந்து சேலத்தில் 30ஆம் தேதி அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வருது. கம்பேரிட்டிவ்லி ஏன்னா கரூர் வரைக்கும் ஒரு வேகமான பயணமாக இருந்தது, அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு வேலைகள் எல்லாம் அவங்க என்கேஜாக இருந்தாங்கன்னு. ஈரோடில் மீண்டும் அந்த வேகம் எடுக்கிறாங்க அப்படின்னு. இந்த வேகம் போதுமானதாக இருக்கும், இல்லை இன்னும் வேகம் எடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறது? அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முழுசாக இன்னும் 4 மாதம் இருக்குங்க. மோர் தென் 100 days இருக்குது. அப்போ இவங்க வந்து குறைந்தது ஒவ்வொரு மாவட்டத்தான் ஜெயலலிதா பீரியடில் 4-5 ஜோனில் தான் மீட்டிங் போடுவாங்க. பெருநகரங்களில் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை அசம்பிளி எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க அப்படி போட்டு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. 2வது, அந்த கட்சியினுடைய ஸ்தாபன பலம் தாவேகாவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அட்லீஸ்ட் விஜய் மஸ்ட் டச் ஈச் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நேற்று ஈரோடு மாவட்டத்தை டச் பண்ணிட்டாரு, திருச்சி ஏற்கனவே டச் பண்ணிட்டாரு. அப்படி இப்போ ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் 38 இருக்குது. 38ல் குறைஞ்சது ஒரு 30 மாவட்டத்தையாவது அவர் தேர்தலுக்கு முன்னால் பர்சனல் டச் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் இம்பேக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சேலம், ஆனால் அவங்க ஆக்சுவலாக கரூருக்கு அப்புறம் பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னால் சேலத்தில் தான் அவங்க வந்து தங்களுடைய 2.0 பிரச்சாரம், இந்த கரூரால் முடங்கி போன பிரச்சாரத்தை தொடக்கலான்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் த அதாவது அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி சேலம் போலீஸ். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சேலம் போலீஸ் நடந்துக்கிறதுக்கும் ஈரோடு போலீஸ் நடந்துக்கிறதுக்கும்
ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ஒரே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ ஈரோடு போலீஸுக்கு நன்றி தெரிவித்தார் விஜய், பார்த்தீங்களா? அவருடைய ட்விட்டரில் சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றின்ட்டு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ஷியலாக இருக்கார். அவர் வந்து போலீஸ் எல்லாம் கரூர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து 8 மணிக்கு அங்கே நிற்கும்போது தேங்க்டு த போலீஸ், கரூர் போலீஸு. ஆனால் பேச்செல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரே கலேபரம் ஆகும்போது அவர் கடுமையாக போலீஸை விமர்சனம் பண்ணார். அதாவது வெறுப்பு இல்லாமல் விஜய் அரசியல் பண்ணுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நல்லது பண்ணால் பாராட்டுறாரு, தப்பு பண்ணால் எதிர்க்கிறார். ஸோ அவர் ஏதோ ஒரு மாதிரி ப்ரீ டிட்டர்மைண்டு வச்சுக்கிட்டு எதிர்க்கிறார் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஈரோடு போலீஸாக பாராட்டினார். சேலம் போலீஸ் என்ன பண்ணாங்க, நவம்பர் மாதம் எண்டில் போய் இவங்க கொடுக்குறாங்க அந்த அனுமதி கேட்டு. டேட் வந்து டிசம்பர் 4 கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, டிசம்பர் 3 திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், போலீஸ் பந்தோபஸ்தில் அங்கே போயிடும் நாங்கள். அதுக்கப்புறம் 4 தான் இவங்க கேட்டாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க, டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினம், அதனால் நாங்கள் அலர்ட்டாக இருப்போம், போலீஸ் பிஸியாக இருக்கோம் நாங்கள். சரி, வேறு டேட்டு நம்ம சொல்லலான்னு தாவேக்கேவனர் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குண்டை போட்டாங்க சேலம் போலீஸ். நீங்கள் எதுவாக இருந்தாலும் 30 days வந்து முன்னால் நீங்கள் அனுமதி கேட்கணும் நாங்கள். இது என்ன விதி? நானே வந்து இங்கே சென்னையில் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன், தர்ணா, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம். கமிஷனர் போலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த 30 நாள் விதின்றது எங்கேருந்து வந்தது திடீர்னு தாவேக்காவுக்கு மட்டும்? ஸோ சேலம் போலீஸ் வாஸ் ரொம்ப அன்ஹெல்ப்ஃபுல். அது வந்து மேலேருந்து சொல்லியிருக்கலாம். அதாவது போலீஸ் வந்து தன்னிச்சையாக எதுவுமே செய்யாதுங்க. ஒன்று அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், இல்லை கோட்டையிலேருந்து மெசேஜ் போயிருக்கும், பர்மிஷன் கொடுக்காதீங்க, டிலே பண்ணுங்க, இழுங்க, கோர்ட்டுக்கு. இதுல ஒரு லாஜிக்கலி சேலத்துல அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா ஈரோட்லயும் பண்ண முடியும் இல்லையா? பண்ணதான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் சேலத்தில் இல்லாத செங்கோட்டையன் ஈரோட்டில் இருந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய சப்போர்ட் அங்க எல்லாம் புது தலைவர்கள், அரசியல்ல அதிகமா அனுபவமாகாத தலைவர்கள். ஸோ அவங்கள வந்து போலீஸ் டீல் பண்றான், சாதாரண மக்களை டீல் பண்ற மாதிரி. குஷியானந்தையே திருச்சியில 10 வாட்டி நடக்க வச்சாங்க அந்த பயணத்துக்கு பர்மிஷன் வாங்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கு அவர் மேல 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஏர்போர்ட்ல வந்து கூட்டம் சேர்த்தாருன்னு. ஸோ இங்கே என்ன வித்தியாசம்னா, இங்கேயும் 84 கண்டிஷன்லாம் போட்டாங்க. அறநிலையத்துறையை விட்டு வேற தூண்டி விட்டாங்க. அந்த நிர்வாக அலுவலர் போய் போலீஸில் இது ஆன்மீக இடம், இங்கே வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னாங்க. இப்போ என்னாச்சு, 1 லட்சம் கட்டி 50,000 டெபாசிட், 50,000 ரெண்ட்டுன்னு கட்டினோன்னா இப்போ ஆன்மீகம் பேசலாம், அரசியல் பேசலாம். என்னெல்லாம் ட்ரபிள் கொடுத்தாங்க. அதாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, சேலத்துக்கும் ஈரோட்டுக்கும் நடுவில் ஈரோட்டில் எ மேன் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, 9 முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறாருங்க. ஈரோடு பொறுப்பு அமைச்சராக இருந்திருக்காரு பல காலம். மாவட்ட செயலாளராக அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது இருந்திருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை போலீஸ் ஜஸ்ட் லைக் தட் சேலத்தில் அவர் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, மாவட்ட செயலாளர் தாவேக்கால, அவர் டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ண முடியாது. ஏன்னா பல போலீஸ் அதிகாரிகள் அவர் கண்ணை பார்த்து அவர் காலத்தில் வளர்ந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் ஈரோடில் இருந்தது இல்லையா, அதனால் இந்த பிளேலாம் அவங்களால பண்ண முடியல. ஆனாலும் சொன்னாங்க, ஒரு கண்டிஷன் போட்டாங்க. எத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு அவரை கேட்டப்போ 10,000 நிர்வாகிகள், 25,000 பொதுமக்கள்னார், 35,000. என்ன கேட்டாங்க தெரியுங்களா, இந்த 35,000 நேம் லிஸ்ட்டு, அவங்க ஐடி கார்டு, அடையாள அட்டை கொடுனாங்க. அப்புறம் அவர் அதை வந்து சரி பண்ணாருன்னு வச்சிங்களா. அதாவது அவருடைய மேலாண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவருடைய ஆளுமை. அது மாதிரியான ஆள் சேலத்தில் இருந்திருந்தானா அப்பவே முடிச்சிருப்பாங்க. ஒன்றா வேணாம், சென்னையில் லாக்அப் டெத்து எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க. புஷியானந்த் தான் போய் கேட்டார். கமிஷனர் என்ன சொன்னாங்க, கொடுக்கல, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு. அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் ஹஸ் டைரக்டட் த சிட்டி போலீஸ் கமிஷனர். அப்போ என்ன பண்ணாங்க, சிவானந்தா சாலைக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கமிஷனர் ஆஃப் போலீஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எங்ககிட்டயே வரலைங்க, வராமல் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்றாரு. இது தவறான தகவல். கோர்ட்டே என்டர்டெயின் பண்ண மாட்டான். நீங்கள் கமிஷனருக்கோ போலீஸ்க்கோ மனு கொடுத்து அவங்க டிலே பண்ணுறாங்க, மறுக்கிறாங்கன்னு இல்லாமல் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வியே போலீஸு கொடுத்தீங்களான்னு தான் கேட்பான். அப்போது போலீஸ் இன் தமிழ்நாடு, நான் எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டேன், சில இடங்களில், அதுவும் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஆள் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக
ரொம்ப கொஞ்சம் பாப்புலரான ஆள் இல்லைன்னா, வழக்கமாகவே போலீஸுடைய நடவடிக்கையே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி கட்சிக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணுவாங்க, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் அந்த சேலம் நடத்தலை. இப்போ 30ஆம் தேதி நடத்துகிறாங்கன்னா நல்ல விஷயம் தான். சேலம் ஆல்சோ வெல் ஆர்கனைஸ்டு டிஸ்ட்ரிக்ட் யூனிட் தாவேகாவுக்கு. ஏன்னா எதை வச்சு இதை சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சில மாதங்களுக்கு முன்பு. அதில் இவர் போவே இல்லை, விஜய் போவே இல்லை. ஆனால் அவர் போகாமலே அந்த அளவுக்கு அதாவது ஒரு 30-40 பேர் சேர்ந்துருப்பாங்க சேலத்தில். ஆதவ் அர்ஜுனா போயிருந்தார், புஷி ஆனந்த் போயிருந்தாங்க. ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மொபிலைசிங் பீப்புள். ஸோ சேலம் அந்த இது ரொம்ப ஸ்ட்ராங் யூனிட்டு தான். அதனால் அது நிகழ்ச்சி சூப்பராக தான் நடக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஏன்னா போக போக இன்னும் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு, என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பேசுவோம் சார். நன்றி நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ஏய் எதுக்குடி 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice.